ஒரு மனுஷன் 2 ஆவிக்கும் இடம் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கும் இடம் கொடுக்க முடியும், அசுத்த ஆவிக்கும் இடம் கொடுக்க முடியும். இத பத்தி பழைய ஏற்பாடுல அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஆனா அது பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதனால புதிய ஏற்பாடுல இருந்தே நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறவங்க கிட்ட நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது பேதுரு சொல்றாரு, நீங்க தான் மேசியா அப்படின்னு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே பேதுரு அடுத்த சில வசனத்திலேயே இயேசு கிறிஸ்துவ தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி தடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேல வரதுக்கு முன்னாடி தானே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிட்டே இருப்போம். மனுஷனாலே இப்படி தானே, ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியலன்னா 1000 காரணங்களை சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடுவான். ஆனா இதே பேதுருவை நீங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுக்கு அப்புறம் கூட மாய்மாலம் பண்றாரு அப்படின்னு பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றாரு. மாய்மாலம் கர்த்தர்கிட்ட இருந்து வரல, பிசாசு கிட்ட இருந்து வருது. அதனால நான் பேதுரு தப்பு அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்ல வரல. அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புறேன். ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனால பரிசுத்த ஆவியானவருக்கும் இடம் கொடுக்க முடியும், அசுத்த ஆவிக்கும் இடம் கொடுக்க முடியும். அதனால இந்த உண்மையை தாழ்மையோட ஏத்துக்கிட்டு இதை குறித்து சிந்தித்து பார்க்கலாமா?